எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள். 28 நாள் வாழ்க்கை மாற்ற பயணம் என்ற நம்முடைய தொடரின் 26வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் இதற்கு நன்றி சொல்லவே மாட்டார்கள். அது நாம் செய்த தவறுகள். தவறுகளுக்கு யாராவது நன்றி சொல்வார்களா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்றைய எபிசோட் முடியும்போது நீங்களே மனதார என் தவறுகளுக்கும் நன்றி என்று சொல்ல ஆரம்பிப்பீர்கள். ஒரு குழந்தை நடக்கக் கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை கீழே விழுகிறது? பல முறை. ஆனால் அந்தக் குழந்தை என்னால் நடக்க முடியாது என்று முடிவு செய்து விடுகிறதா? இல்லை. மீண்டும் எழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறது. இறுதியில் நடக்கக் கற்றுக்கொள்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். நண்பர்களே, ஒரு அழகான கதை கேளுங்கள். உலகின் மிகப் புகழ்பெற்ற ஒரு கண்டுபிடிப்பாளர் தன் ஆய்வகத்தில் ஒரு சோதனை செய்து கொண்டிருந்தார். 1000 முறை முயற்சி செய்தார். 1000 முறை தோல்வி வந்தது. ஒரு நண்பர் கேட்டார், நீங்கள் 1000 முறை தோல்வியடைந்திருக்கிறீர்கள். இனி விட்டுவிடுகிறீர்களா? அவர் சிரித்தார். இல்லை, நான் 1000 வழிகளில் வேலை செய்யாது என்று கண்டுபிடித்திருக்கிறேன். இப்போது சரியான வழியைத் தேடுகிறேன். நண்பர்களே, அந்த மனநிலைதான் தவறுகளை பாடங்களாக மாற்றும் மனநிலை. ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை திரும்பிப் பாருங்கள். நீங்கள் செய்த ஒரு தவறு இன்று உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றியிருக்கிறதா? ஒரு தோல்வி உங்களை வலிமையாக்கியிருக்கிறதா? ஒரு ஏமாற்றம் உண்மையான மனிதர்களை அடையாளம் காட்டியிருக்கிறதா? ஒரு இழப்பு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறதா? அப்படியானால் அவை தவறுகள் அல்ல, அவை உங்கள் ஆசிரியர்கள். நண்பர்களே, பலர் கடந்த காலத்தில் செய்த ஒரு தவறை பல வருடங்களாக சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிச் செய்திருக்கக் கூடாது, அப்படிப் பேசியிருக்கக் கூடாது, அந்த முடிவை எடுத்திருக்கக் கூடாது என்று தங்களை தாங்களே தண்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு இன்றைய நாளை மாற்ற முடியும். அதுதான் வளர்ச்சி. நண்பர்களே, இன்று நீங்கள் இருக்கும் மனிதர் உங்கள் வெற்றிகளால் மட்டும் உருவாகவில்லை. உங்கள் கண்ணீராலும், உங்கள் தோல்விகளாலும், உங்கள் போராட்டங்களாலும், உங்கள் தவறுகளாலும் உருவாகியிருக்கிறீர்கள். அதனால்தான் இன்று அந்த அனுபவங்களுக்கும் நாம் நன்றி சொல்லப் போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தவறு செய்தால் நாம் தோல்வியாளர்கள் அல்ல. தவறு செய்து மீண்டும் எழாவிட்டால் மட்டுமே தோல்வியாளர்கள். தவறு என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. அது ஒரு கேள்விக்குறி. இனி என்ன கற்றுக்கொள்வேன் என்ற கேள்விக்குறி. இப்போது ஒரு நோட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் மேலே என் தவறுகள் எனக்கு கற்றுத்தந்த பாடங்கள் என்று எழுதுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வருத்தம் கொடுத்த 3 தவறுகளை எழுதுங்கள். அதன் கீழே ஒவ்வொன்றிற்கும் அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பாடத்தை எழுதுங்கள். உதாரணமாக, ஒரு தோல்வி எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. ஒரு தவறான முடிவு சரியாக யோசிக்க வேண்டியதன் அவசியத்தை கற்றுக் கொடுத்தது. ஒரு ஏமாற்றம் உண்மையான உறவுகளின் மதிப்பை உணர வைத்தது. இறுதியாக, ஒவ்வொன்றின் கீழும் மனதார எழுதுங்கள். இந்த வாழ்க்கை பாடத்திற்கு நன்றி. நண்பர்களே, மற்றவர்களை மன்னிப்பது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது உங்களை நீங்கள் மன்னிப்பது. இன்று கண்ணாடி முன் நின்று உங்களையே பார்த்து இப்படிச் சொல்லுங்கள், அந்த நேரத்தில் எனக்குத் தெரிந்த சிறந்த முடிவை நான் எடுத்தேன். இன்று நான் வளர்ந்து விட்டேன். என்னை நான் மன்னிக்கிறேன். என் வாழ்க்கை பாடங்களுக்கு நன்றி. சரி நண்பர்களே, இப்போது அமைதியாக அமருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் உடலை முழுவதுமாக தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள்.
மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாகிறது. உங்கள் உடல் ஓய்வெடுக்கிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையின் பழைய நினைவுகள் மெதுவாக உங்கள் மனதில் தோன்றுகின்றன. நீங்கள் வருத்தப்பட்ட ஒரு தருணம், நீங்கள் தவறு செய்ததாக நினைத்த ஒரு நிகழ்வு. அதை தீர்ப்பின்றி அமைதியாகப் பாருங்கள். அந்த நினைவை தண்டிக்க வேண்டாம், வெறுக்க வேண்டாம், வெறும் பாருங்கள். இப்போது அந்த நிகழ்வில் இருந்த அந்த பழைய உங்களிடம் மெதுவாக நடந்து செல்லுங்கள். அவரின் கையைப் பிடியுங்கள். மெதுவாகச் சொல்லுங்கள், பரவாயில்லை, நீ கற்றுக்கொண்டாய், நீ வளர்ந்துவிட்டாய். அந்த பழைய உங்களுக்கு ஒரு அரவணைப்பு கொடுங்கள். அவர் அதை நீண்ட நாளாக எதிர்பார்த்திருக்கிறார். இப்போது அந்த நினைவு ஒரு பொன்னிற ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளி வலியை வலிமையாக மாற்றுகிறது. குற்ற உணர்வை ஞானமாக மாற்றுகிறது. பயத்தை நம்பிக்கையாக மாற்றுகிறது. உங்கள் இதயத்தில் ஒரு மென்மையான அமைதி பரவுகிறது. மெதுவாக மனதில் சொல்லுங்கள், என் கடந்த காலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நான் முழுமையாக மன்னிக்கிறேன். ஒவ்வொரு அனுபவமும் என்னை வளர்த்தது. என் வாழ்க்கை பாடங்களுக்கு நன்றி. இப்போது உங்கள் மனம் மிகவும் இலகுவாக இருப்பதை உணருங்கள். நீங்கள் புதிய நம்பிக்கையுடன் புதிய வாழ்க்கையை நோக்கி நடக்கிறீர்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் மெதுவாக கண்களைத் திறக்கலாம். இன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த 3 தவறுகளை எழுதுங்கள். அவை கற்றுத்தந்த 3 பாடங்களையும் எழுதுங்கள். உங்களை நீங்கள் மனதார மன்னியுங்கள். நான் கற்றுக்கொள்கிறேன், நான் வளர்கிறேன் என்று 3 முறை சொல்லுங்கள். உங்கள் டைரியில் எழுதுங்கள், என் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய பாடத்தைக் கற்றுக் கொடுத்த தவறு என்ன? அந்த அனுபவம் என்னை எப்படி மாற்றியது? நான் இன்னும் என்னை மன்னிக்காமல் வைத்திருக்கும் விஷயம் என்ன? இன்று முதல் நான் எந்த புதிய மனநிலையுடன் வாழ விரும்புகிறேன்? நண்பர்களே, வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளாத மனிதர்கள் மட்டுமே அதே இடத்தில் நின்றுவிடுகிறார்கள். நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், மாறியிருக்கிறீர்கள், வலிமையானவராகியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு தவறும் உங்களை இன்னும் ஆழமான மனிதராக மாற்றியிருக்கிறது. அந்த ஆழத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இன்று முதல் மனதார சொல்லுங்கள், என் தவறுகளுக்கும் நன்றி, என் வாழ்க்கை பாடங்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு அனுபவமும் என்னைச் சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 2 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாள் 27 எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.